26 ஆகஸ்ட் 2025 கர்நாடகா கோலார் மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகம் மற்றும் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாளை கேஜிப் ஆண்டர்சன் பேட் பஜார் வீதியில் கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெறுவதால் அனைவரையும் கோலார் மாவட்ட தலைவர் சுயமதி பிரியா அழைப்பு. சாதி கொழுப்பை அதிகரிக்கும், பார்வையிலே பகை நொறுக்கும், திசையெல்லாம் முன் பெயர் ஒலிக்கும். திருமா 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 எங்கள் உலகம் திருமாதான். திருமா 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 எங்கள் மூச்சே திருமாதான். நடந்தாலே அண்ணல் தெளிக்கும், சாதி கொழுப்பை அதிகரிக்கும், பார்வையிலே பகை நொறுக்கும், திசையெல்லாம் முன் பெயர் ஒலிக்கும். கோலார் மாவட்டம் கோலார் தங்கவயல் ஆண்டர்சன் பேட் பஜார் வீதியில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அலுவலகம் திறப்பு விழா மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாள கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கர்நாடக மாநிலம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமூர்த்தி சேவ் கமிட்டி KEF தலைவர் திரு ஜோதி பாசு அட்வொகேட் திரு தயாளன் முன்னாள் KGF நகரசபை தலைவர் ஹியூமன் ரைட்ஸ் தலைவர் எல் பாபு அம்பேத்கர் பார்ட்டி தலைவர் திரு கருணாமூர்த்தி ABL ரங்கநாத் ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் வந்திருந்த தலைவர்கள் விழாவை சிறப்பித்தார்கள். கடந்த 120 ஆண்டு காலமாக 802 டன் தங்கத்தை வெற்றி எடுத்து இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து 6000 பேரை பலி கொடுத்த பிரசித்தி பெற்ற ஊர் கோலார் தங்கவயல். இந்த தங்கவயலிலே மக்கள் சமதர்ம சமுதாயத்தை படைக்க பிற்பட்ட 3 தலைவர்களை முன்னெடுத்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமதர்மம் சமுதாயத்தை படைக்க புரட்சி செய்த மாபெரும் தலைவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஆண் பெண் சாதிய வேறுபாடுகளை கலைந்தெடுத்து அனைவரும் ஒன்று சமம் என்று கூறி பகுத்தறிவு சிந்தனையை இந்த உலகிற்கு கொடுத்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவருடைய கொள்கை கோட்பாடின்படி இந்த அலுவலகமானது நடைபெறும். வாழ்த்திடும் பொற்றவை புதல்வர் போற்றிடும் நானிலம் வாழ்த்திடும் பொற்றவை புதல்வர் விடுதலை களத்தினில் விடியலை வெடித்திட்ட நாளைய முதல்வன் பாதங்கள் நடந்திடும் திசையெங்கும் சமத்துவம் விதைத்திடும் அறிஞன் நீ. பெரும் எரிமலை நெருப்பினில் விடுதலை புயலின எழுந்திடும் பெருமகன் நீ. எம் துவக்கம் நீ, எங்கள் துவக்கம் நீ, மக்கள் இயக்கம் நீ. நிகரில்லா ஒரு தலைவன், தமிழ் தேசிய பெருந்தலைவன். நிகரில்லா ஒரு தலைவன், தமிழ் தேசிய பெருந்தலைவன். நம் ஜனநாயகத்தின் வேர்களாயிருக்கும் தொல் திருமாவளவன். தமிழ் போற்றிடும் அனைவருடைய எதிர்காலத்திற்காக அகில இந்திய அளவில் குரல் கொடுத்து கொண்டு வரும் நம்முடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய 63வது பிறந்த நாள். அவருடைய சிந்தனை திருமணம் செய்து கொள்ள அவரு கர்மவீரர் காமராஜர் மாதிரி தந்தை இவ்வளவு தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, ஜீவானந்தன் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் நம்முடைய அண்ணல் அம்பேத்கரை இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல மக்கள் மறந்திருந்தாலும் ಕೂಡ அதை ಮುನ್ನಡೆಸಿಕೊಂಡು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ನಾವು ಬಿಡುಗಡೆ ಪಕ್ಷದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಚಿರತೆಗಳ ಕಕ್ಷಿ ಇಂದ ಇವತ್ತು ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬನ ನಮ್ಮ ಅಣ್ಣ ತೋಲ್ ತಿರುಮಾವಳವನ್ ದ ಫೌಂಡರ್ ಆಫ್
ಅವರ್ ನ್ಯಾಷನಲ್ ಪಾರ್ಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಅವ್ರದ್ದು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ KGF ನಲ್ಲಿ BCK ಪಾರ್ಟಿಯಿಂದ ನಮ್ಮ ಸ್ಟೇಟ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಡಾಕ್ಟರ್ MV ಮೂರ್ತಿ ಅವರು ಇವತ್ತು ಕೇಕ್ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅಂದ್ಮೇಲೆ 2 ವರ್ಷ ಆಯ್ತು ಇವತ್ತು ನಮ್ಮ KGF ನಲ್ಲಿ ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟೆ KGF BCK ಪಾರ್ಟಿನವರು ನಮ್ಮ KGF ನಲ್ಲಿ 2 ವರ್ಷ ಆಗಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಕಚೇರಿನ ಉದ್ಘಾಟನೆ ದಿನವನ್ನು ಆಚರಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅವರ ಹುಟ್ಟಿದಬ್ಬನ ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ V ಮೂರ್ತಿ ಅವರು ಕೇಕ್ ಕಟ್ ಮಾಡಿ ಅವರ ಸಂತೋಷದಿಂದ ಹಬ್ಬವನ್ನು நானிலம் வாழ்த்திடும் கொற்றவை புதல்வன் நீ. விடுதலை களத்தினில் விடியலை வெடித்திட்ட நாளைய முதல்வன் நீ. உன் பாதங்கள் நடந்திடும் இசையும் சமத்துவம் விதைத்திடும் அறிஞன் நீ. பெரும் எரிமலை நெருப்பினில் விடுதலை புயலினை எழுந்திடும் பெருமகன் நீ. எம் துவக்கம் நீ, எங்கள் துவக்கம் நீ, மக்கள் இயக்கம் நீ. நிகரில்லா ஒரு தலைவன், தமிழ் தேசிய பெருந்தலைவன். நிகரில்லா ஒரு தலைவன், தமிழ் தேசிய பெருந்தலைவன். நம் ஜனநாயகத்தின் வேர்களாயிருக்கும் தொல் திருமாவளவன். நற்றமிழ் போற்றிடும் நானிலம் வாழ்த்திடும் கொற்றவை முதல்வன் நீ. விடுதலை களத்தினில் விடியலை வெடித்திட்ட நாளைய முதல்வன் நீ. అభినవ అంబేద్కర్ BCK పార్టీ వ్యవస్థాపక అధ్యక్షులు గౌరవ తోల్ తిరుమావలవన్ గారి జన్మదినాన్ని పురస్కరించుకొని ఈరోజు ఈ ప్రాంతంలో గ్రంథాలయం ఆవిష్కరణ చేయడం శుభ పరిణామం. సో ఈ యొక్క మహోన్నతమైనటువంటి కార్యక్రమానికి తలపెట్టిన పుష్ప ప్రియా గారికి, వారి బృందానికి, ఈ సెక్రటరీ గౌరవ మూర్తి గారికి, ఈ KGF ప్రాంతంలో BCK పార్టీ యొక్క ఆఫీసులు అయితేనేమి, జెండా అయితేనేమి, ఉచిత వైద్య శిబిరం అయితేనేమి, గ్రంథాలయాలను అయితేనేమి ఈరోజు స్వేచ్ఛగా స్వతంత్రంగా మనం స్థాపించుకుంటున్నామంటే డాక్టర్ బాబాసాహెబ్ అంబేద్కర్ గారి ఆ రోజు చూపించినటువంటి చొరవ. సో ఈ రోజు BCK పార్టీ ఇంత బలోపేతంగా భారతదేశ వ్యాప్తంగా వ్యాప్తి చేస్తున్నామంటే ఆ రోజు 1982లో స్థాపించిన BCK పార్టీ అంత సామాన్యంగా భారతదేశ వ్యాప్తంగా వ్యాప్తి కాలేదు. ఎన్నో உழைப்பும் போராட்டமும் தான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இங்கு நாம் ஒற்றுமையாக இருப்பது தான் அதற்கு வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் வாழ்வு என்பது இப்போது சொல்லவில்லை. ஆரம்ப காலத்திலேயே பல அறிஞர்கள், போராளிகள் வென்றெடுக்க வேண்டும் என்றால் ஒற்றுமை தேவை என்பது. எரிமலை நெருப்பை அணைக்கவ முடியும், மக்கள் விடுதலை எழுச்சியை அடக்கவ முடியும். எரிமலை நெருப்பை அணைக்கவ முடியும், மக்கள் விடுதலை எழுச்சியை அடக்கவ முடியும். ஒரு நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். தலை நிமிர சேரி திரளும் அந்த தலைகீழாய் நாடு புரளும் சிறை. சிறுத்தைகள் ஓய்வெடுக்கும் புகை, சிறை சிறுத்தைகள் ஓய்வெடுக்கும் புகை. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, விழிப்பாய் இரு நெருப்பாய் எழு, உன்னை படித்த மண்ணை பிடியும். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, விழிப்பாய் இரு நெருப்பாய் எழு, உன்னை படித்த மண்ணை பிடி. துளி வேர்வை துளி ஓயாத உழைப்பின் வலி அத்தனையும் சேர்ந்தது இந்த பெருமாற்றமே. அனைவருக்கும் வணக்கம். ஒடுக்கப்பட்டவரின் விடுதலையாகவும் வாழும் அம்பேத்கர் அவர்கள் திகழ்கின்ற டாக்டர் தொல் திருமா அவர்களின் பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் திருமா அவர்கள் இப்பொழுது ஒரு இது சொல்லலாம், கிபி அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வயசுல வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு பறையர்கள் சொல்றோட நம்ம ஒடுக்கப்பட்டவர் மக்களுக்கு திருமாவுக்கு முன்னே திருமாவுக்கு பின்ன தான் சொல்லணும். நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ வந்து ஐயா திரும்ப வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனங்க வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது தைரியமாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய சார்பில் எல்லாருமே தெரியும். இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்மாதிரி அதிகம் கொண்டுள்ளார் ஐயா திரும்ப அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் அவர் வார்த்தையை வணங்குகிறேன். என்னுடைய சேவையை பாராட்டி தான், என்னுடைய சேவையை கருத்தில் கொண்டு தான் கோலார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி பிரசிடெண்ட்டாக எனக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் மந்த். என்னுடைய பார்ட்டியை சார்ந்த சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் அவர்களுக்கும், அதே போல் இங்கே கேஜிஎஃப்னுடைய கோலார் டிஸ்ட்ரிக்டுடைய தலைவர் மேடம் அவர்களுக்கும், வைஸ் பிரசிடென்ட் இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய சார்பாக மீண்டுமாய் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக என்னன்னாக்கா நிறைய போராட்டம் செய்கிறாங்க மேடம், வாழ்த்துக்கு அவரோடு கூட இணைந்து பொறுப்பாளர்கள் நிறைய போராட்டங்களை மக்களுக்காக செய்கிறார்கள். இன்னொரு சந்தோஷம் என்னன்னாக்கா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்த பிறகு இவங்களாம் இணைஞ்சு சேவ் கேஜிஎஃப் அந்த ஒரு ஆர்கனைசேஷனை இணைந்து செய்கிறது இன்னும் பெரிய சந்தோஷம். இன்னைக்கு இதுக்கு முன்னே சேவ் கேஜிஎஃப்னு நாங்கள் பார்க்கல, இனி பார்க்க மாட்டோம். இந்த சேவ் கேஜிஎஃப்ன்றது நம்ம அட்வொகேட் அவரோடு கூட இணைஞ்சு இருக்கிற எங்கள் அண்ணன் எக்ஸ் பிரசிடென்ட் தயானந்த் செங்கோட்டையன் அண்ணன் தயானந்த் அண்ணெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அண்ணன் ஐயாவை பார்க்குறது தான், அதுதான் கணக்கு. அதனால காலையில் மார்க்கெட்டுக்கு வந்து இவங்களெல்லாம் பார்த்தா அவங்களோட கூட இருக்கிறாருன்னு ஒரு சந்தோஷம். ஸோ அதனால குடும்ப நண்பர்கள், இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் வெரி இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நவடேஸ் கேஜிஎஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ கட்சி வேற இருக்கலாம், பொறுப்புகள் வேற இருக்கலாம், ஆனால் எல்லாம் இணைந்து செய்கிறது தான் சேவ் பண்ணும். ஸோ அதனால அவங்க செய்திருக்கிற அந்த சேவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை கூப்பிடல, நான் வரல, என்னை கூப்பிட்டுனா நான் வரேன். ஸோ அதனால என்னைக்கு இருந்தாலும் அண்ணன் வந்து அதாவது வேற வேலைகள் செய்யவே மாட்டார். ஜோதிபாஸ் அண்ணன் வந்து ஸ்ட்ரைட் ரூட் தான், கரெக்டான வழியில எடுத்துட்டு போவாரு. அதே போல தயானந்த் அண்ணன் இவங்கெல்லாம் ஒரு சேவ் கம்பெனி வந்திருந்தா ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுல ஒரு சிலர் அதுக்கு எதிர்கருத்து சொல்றாங்க. எதிர்கருத்து சொல்லும் போதுதான் இவங்களுடைய கைகள் இன்னும் ஓங்கும். அப்படி யாரும் எதிர்கருத்து சொல்லுனாக்கா அந்த வேலைகள் நடக்காது. ஸோ இன்னைக்கு அவங்க பின்னால சேவ் கேஜிஎஃப் பண்ற பின்னால எல்லாம் இணைஞ்சு நம்ம செய்வோம். அதே போல மேடம் அண்ணன் இவங்களோட கூட நம்ம இணைஞ்சு அவங்க செய்கிற விடுதலை சிறுத்தைகள் அந்த ஒரு அமைப்பின் சார்பாக கூட அவங்களும் செய்யறதுக்கு எப்படியோ காங்கிரஸ் நாங்களும் அவங்களும் தமிழ்நாட்டு அலைஸ்ல தானே. ஸோ அதனால எது இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். குறிப்பா இந்த மீட்டிங் எல்லாம் அழகா எல்லாருக்கும் கிராமம் சிட்டி எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் சேர்ற மீடியாவுக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன். அவங்க தான் எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் சேர்க்கறது. நம்ம இங்க கொஞ்சம் பேர் பார்க்குறோம் நேரடி ஒளிப்பதிவு. ஸோ இன்னும் ஒரு 1/2 hour 1 hour கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. இதுல என்ன இன்னொரு சந்தோஷம்னா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா இதுல இருந்தாலும் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி சார்பாக என்னுடைய சப்போர்ட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்பவுமே இருக்கும். அதே போல அண்ணன் ஜோதிபாஸ் தலைமையில இயங்குகிற கேஜிஎஃப் சேவ் கேஜிஎஃப் கமிட்டிக்கும் என்னுடைய மலரெடுத்து திருமாவ வாழ்த்துவோம், இசையாலே சுரம் கோர்த்து எழுச்சி தமிழரை நான் வாழ்த்துவோம். இந்திய திருநாட்டில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் சுயமரியாதைக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட மிக சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், பொருளாதார நிபுணர், சட்ட வல்லுநர், பெண்களின் போராளி, சமூக போராளி,
தொழிலாளர்களின் முன்னோடி இந்திய அரசமைப்பு சட்டப்பிதா கண் கண்ட தெய்வம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பாத சுவடிகளை பின்பற்றி இன்று தமிழ்நாட்டிலே அரியலூர் பக்கத்திலே அங்கனூர் என்ற ஒரு கிராமத்திலே ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். தொல் திருமாவளவன் அவர்கள் 1991ஆம் ஆண்டு பல அமைப்புகளிலே இருந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளை ஆரம்பித்தார். ஒடுக்கப்பட்டவரின் மக்களின் குரலாக, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களின் குரலாக எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகத்திலே விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பித்து இன்று 34 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த அமைப்பை கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய மாவட்ட விசிகாவின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் புஷ்பராணியும் உபத்தலைவர் ஜெயராஜ் அவர்களும் இது போன்ற அலுவலகம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உரிமைக்காக அவர் ஒரு எம்பியாக இருந்து அங்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் திருமாவளவன் அவர்கள். நாங்கள் கடந்த ஆண்டு இந்திய அரசு அமைப்பு சட்ட நாள் தங்கவயல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது BMSS மூலமா. அதற்கு முக்கிய விருந்தினராக தொல் திருமாவளவன் அவர்கள் வந்தார். நாங்கள் அவருடன் பழகினோம், ஒன்றும் அவருடன் இருந்திருக்கின்றோம். நாங்கள் திருமாவளவனுடைய கோட்பாடுகளை, அந்த எண்ணங்களை கோலார் தங்கவயலிலே அதை நாம் அமல்படுத்த வேண்டும் என்று தொல் திருமாவளவன் அவர்களுடைய அந்த உணர்ச்சி மிக்க முழக்கம், அடங்க மறு, ஆட்டு வீறு, திமிரி எழு, திருப்பி எழு. அதை அம்பேத்கர் சொல்லுகிறார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அம்பேத்கருடைய தத்துவம். அதே மாதிரி பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லுகிறாரு, we are not ghosts to sacrifice in the temple, but we are lions, we should live like a lion. நாம் ஆடுகள் அல்ல, கோவில்களிலே பலியிடுவதற்கு நாம் சிங்கங்களாக வாழ வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த தமிழகத்திலே தொல் திருமாவளவன் வாழ்ந்து அவருடைய நம்பிக்கை எப்படின்னா, I am not a cloud of clay to wash away in the water, but I am like a rock. Rock do not melt away, but changes the courses of the river. நான் ஒரு களிமண் பறந்த கட்டி அல்ல, ஓடும் நதிநீரிலே கரைந்து ஓடுவதற்கு. ஆனால் நான் ஒரு பாறை. பாறை ஒருபோதும் கரைந்தோடாது. ஓடும் நதிநீரையும் திசை திருப்பக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்தவை. அது போன்று என்னுடைய இன மக்களும் ஆற்றலும் வலயம் படைத்து இந்த சமுதாயத்துக்கு உழைக்க வேண்டும் என்று அண்ணனின் கோட்பாட்டுக்கேற்ப தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். நடந்தாலே அண்ணல் தெரிக்கும், சாதி கொழுப்பை அதிகரிக்கும், பார்வையிலே சமுதாயத்திலிருந்து அவர்கள் எழும்பி அவர்கள் பார்லிமெண்ட்ல, அதாவது இங்க நம்ம பேசுறோம், சின்ன சின்ன கூட்டங்களை நம்ம பேசுறோம். ஆனா அவர் பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஸ்ரீலங்கால எல்லா பிரச்சனையில கூட அவங்களுடைய பெரிய பங்கு இருக்குது. அவங்க ஒரு பெரிய கூட்டம். தமிழகத்துல எல்லா கட்சியிலுமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு. இன்னைக்கு கூட நம்ம அவர் மீட் பண்ணலன்னா கேம்ல கூட அலைன்ஸ் ವಾಪಸ್ வாங்குதுன்னா அது பெரிய ஒரு பேச்சு பொருளாಗಿ ಅದು ಟಿವಿಲಿ ಬರವಲ್ಲಿಗೆ ಆಗುತ್ತದೆ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ವಿಸಿಕೆ ಪಕ್ಷದ ಒಂದು ಕಚೇರಿಯನ್ನು ಇವತ್ತು ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲರೂ ಅದಕ್ಕೆ ಬೆಂಬಲವಾಗಿರ್ತೀವಿ. KGF ಅಂದರೆ ಭಾರತದ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಒಂದು ಕಪ್ಪು ಚುಕ್ಕೆ ಇಲ್ಲದಂಗೆ ಬಂದಂಥ ನಾಡು ಇದು, ಚಿನ್ನದ ನಾಡು. ಈ ಚಿನ್ನದ ನಾಡಿಗೆ ಏನು ಅನ್ಯಾಯ ಆಗಿದೆ? ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಹಲವಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಹುಟ್ಟಿದಾಗಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನಾವು KGF ಮೇಲೆ ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಯಾವುದನ್ನು ಬಂದು ನಾವು ತಿರ್ಗಾ ಮರುಪಡೆಯಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು KGF ಸೇವ್ ಕಮಿಟಿಯನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದಾಗ ಇವತ್ತು ನಮ್ಮ ಅಯ್ಯಪ್ಪನಂತಾನೆ ಕರಿತೀನಿ, ನಮ್ಮ ಫಾದರ್. ಯಾಕೆಂದರೆ ಅಯ್ಯಪ್ಪ ನನ್ನ ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತ, ಆದ್ದರಿಂದ ಅವ್ರ ತಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಅಯ್ಯಪ್ಪ ಸೇವೆ ಇಷ್ಟೊತ್ತು KGF ಇದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಏನು ಇವತ್ತು ಸೇವ್ ಕಮಿಟಿಯಿಂದ ನಾವು ತಗೊಂಡಿದ್ದೋ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆಲ್ಲವೂ ಇವತ್ತು ನಮ್ಮ ಪ್ರಿಯಾ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಾವು ಶುಭಾಶಯ ತಿಳಿಸ್ತೇವೆ. ಯಾಕೆಂದರೆ
ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಒಂದು ಪಕ್ಷದಲ್ಲಾಗಲಿ ಒಂದು ಹೋರಾಟದ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ತುಂಬ ಕಮ್ಮಿ. ಆದರೆ ನಮ್ಮ ಭಾರತ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ 50% ಅವರಿಗೆ ಅಂತ ಮೀಸಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಮೀಸಲಿಟ್ಟಿರೋದನ್ನ ಸರಿಯಾಗಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ಳೋದು ಇಂಥ ಪ್ರಿಯಾಂಕ ಅವರು ಮುಂದೆ ಬರಬೇಕು. ಹೆಣ್ಮಕ್ಳು ಬಂದಾಗ ಮಾತ್ರನೇ ಆ ತಾಯಂದ್ರಿಗೆ ಏನು இன்னைக்கு ஷேர் அப்படின்றது கேட்க ரொம்ப பரபரப்பாக இன்னைக்கு 1,00,000 நல்ல கருத்துக்களை கேட்க கண்ணியமா நடக்கும் கருப்பழகா நீ கள்ளமில்லா குழந்தை சிரிப்பழக நாளெல்லாம் உழைப்பார் திருப்போடு நாளை நம் ஆழ்வோம் சிறப்போடு வறுமை கொடுமை பொறுமை கடமை கடந்தார் அண்ணன் திருமாறான் படித்து உழைத்து துணிந்து ஜெயித்து வந்தார் அண்ணன் திருமாறான். எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும் அண்ணா உன்னை போல யாரோ எளிமை இல்லையே, அண்ணா உன்னை போல யாரோ எளிமை இல்லையே. நடந்தாலே அண்ணல் தெரிக்கும் சாதி கொழுப்பை அதிகரிக்கும் பார்வையிலே பகை நொறுக்கும் திசையெல்லாம் முன் பெயர் ஒலிக்கும். அரசியல் கட்சியை துவக்கி அந்த அலுவலகத்தை துவக்கி அதுவும் ஆண்ட்ரேஷன் பேட்ல பசார் ஸ்ட்ரீட்ல இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுகிறது அப்படின்னு சொன்னா சுதந்திரத்திற்கு முன்பாகவே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முற்போக்கு சிந்தனைகளை கொண்ட பல்வேறு வீரம் செறிந்த போராட்டங்களை கண்ட களம் கண்ட பகுதிதான் இந்த ஆண்ட்ரேஷன் பேட் பகுதி. இந்த பகுதியில இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய குரலாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது இது வரலாற்று சிறப்பு மிக்கது. விடுதலை சிறுத்தை இயக்கம் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சியாக சித்தரிக்க முடியாது. விடுதலை சிறுத்தை இயக்கம் இன்றைக்கு இந்திய நாட்டுக்கே ஒரு மாதிரியாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக நலனுக்காக பாசிஸ்ட் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கொள்கைகளை மனு தர்ம சாஸ்திரத்தை இந்த நாட்டிலே இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எப்படியாவது தூக்கி எறிய வேண்டும் என்று முயற்சிக்கின்ற இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசை இன்றைக்கு திக்குமுக்காட செய்து கொண்டிருப்பது விசிக என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. அது ஒரு இந்திய தேசமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த கட்சி இந்த மண்ணிலே இன்றைக்கு இந்த அலுவலகத்தை திறந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தை இயக்கத்தோடு எனக்கு நீண்ட காலமாக தொடர்பு உண்டு. அண்ணன் திருமாவர்களை நேரில் சந்தித்ததுண்டு, அவருடன் அரசியல் பேசியதுண்டு. அது மாத்திரமல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நம்ம தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் சொல்லும் பொழுது அம்பேத்கரை வச்சு இங்கே அரசியல் பண்ணுறான், ஆனால் அம்பேத்கரை பற்றி அவருடைய சிந்தனைகளை கொள்கைகளை நேர் விரோதமாக நடைபெற்றிருந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை போன்ற ஒரு கருத்தை சொன்னார். உண்மைதான் அது. ஆனால் தென்னகத்தில் என்னை பொறுத்தவரை நான் கண்ட என்னுடைய அனுபவத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கின்ற தகுதி யோகிதை அண்ணலுடைய புகழை பார்க்கின்ற ஒரு உண்மையான தலைவன் அண்ணன் திருமாவளவன் என்பதில் மாற்று கருத்தில்லை. நான் தலித் இயக்கத்தில் சேர்ந்து இருந்தாலும் கூட நான் நீண்ட நாளாக அண்ணன் திருமாவர்களை அறிவேன். அவருடைய சிந்தனை எல்லாம் இன்னைக்கு பேசுற அம்பேத்கரிஸ்டுங்க மாதிரி அவருடைய சிந்தனை இருக்காது. அண்ணல் அம்பேத்கருடைய முழுமையான உண்மையான சித்தாந்தம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதி தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்பது அண்ணனுடைய தலையாங்க கடமை, அவருடைய கோட்பாடு. அதை முழுமையாக செயல்படுத்திக் கொண்டிருப்பவர், அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர், அதை நோக்கி போராடி கொண்டிருப்பவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அந்த இயக்கம் இன்று தங்கவயலிலே அலுவலகத்தை திறப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இது முன்னாலே ரொம்ப நாளைக்கு முன்னாலே
ஏன் மற்ற தலித் தலைவர்களை காட்டிலும் சிறப்பானவர், உயர்ந்தவர் என்று சொல்லுகிறேன் என்றால், அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை ஏன் என்ன? இந்த நாட்டிலே தீண்டாமையினால் ஜாதி கொடுமை இருக்கிறது. இந்த ஜாதி கொடுமைக்கு மூல காரணம் என்ன? அந்த மூல காரணத்தை மக்களிடத்தில் தயங்காமல் தைரியமாக எடுத்துரைக்கக்கூடியவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இங்க பார்க்கலாம், தமிழ்நாட்டுல பிஜேபி காரங்களுடைய அட்டகாசத்தை இந்த நாட்டுல யாராவது அவன் சொல்ற பேச்சு கேட்கலாம், ஒண்ணு ஐடி ரேடு. அது எவ்வளவு பேர் கொமானா இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கெல்லாம் ஐடி ரேடு விடுறான். அண்ணன் திருமாவளவனை டச் பண்ண முடியல இது வரைக்கும். அதுக்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை உள்வாங்கிய அண்ணன் திருமா அவர்கள் வீரமாகவும் வலுவாகவும் திறமையாகவும் இருப்பதுதான் அவரை டச் பண்ண முடியல. அருமை பெரியவர்களே, நாமெல்லாம் தயவுசெய்து சொல்றேன், கேஜிஎஃப்ல டெவலப்மெண்ட் இல்ல, கேஜிஎஃப் ஆயிடுச்சு, கேஜிஎஃப்ல வளர்ச்சி இல்ல. கண்டிப்பா உண்மைதான். அதுக்கு மூல காரணம் இந்த ஊர்ல தலைவர் சிஎம் ஆறுமுகம், தோழர் டிஎஸ் மணி, அண்ணன் பக்வாச்சலம் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அவங்க அரசியல் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னால அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு மக்கள் சேவையை செஞ்சுன்னு இருந்தாங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த மாபெரும் தலைவர்கள் எல்லாம் கேஜிஎஃப்ல அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால அவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சு இந்த மக்களுக்காக போராடி அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு பதவியை அடைஞ்சாங்க. அதுக்கு பிற்பாடு வந்த தலைவர்களை பாருங்க. இந்த ஊர்ல வரும்பொழுதே நான் கோட்டீஸ்வரன் 4 கையில 5 வரலையும் மோதிரம் போட்டுக்கின்னு பெரிய பெரிய நாய் செய்திகளை கழுத்துல போட்டுக்கின்னு நான் பெரிய கோட்டீஸ்வரன், என் பின்னால ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குது, நான் நாளைக்கே ஃபேக்டரி போட்டுருவேன். இன்னைக்கு ஒருத்த வந்துக்கிறான் நம்ம ஊர்ல, நான் இந்த ஜனசேவை செய்யறேன் தான். அவன் பின்னால கூட நம்ம வாலிபன் போறான். இது வரைக்கும் ஒரு கேஸ்ட் சர்டிபிகேட் யாருக்கும் வாங்கி கொடுத்திருக்க மாட்டான், ஒரு டெத் சர்டிபிகேட் யாருக்கும் வாங்கி கொடுத்திருக்க மாட்டான், ஒரு பர்த் சர்டிபிகேட் யாருக்கும் வாங்கி கொடுத்திருக்க மாட்டான், ஒரு போராட்டம் கூட கேஜிஎஃப்காக செஞ்சிருக்க மாட்டான். வெறும் மாதா கோயில் இல்ல, குச்சடி திருவிழா வந்துச்சுன்னா பேனர் போட்டு கொடுக்குறான், ஆர்கெஸ்ட்ரா வச்சு கொடுக்குறான்வா. மாரியம்மா கோயில்ல குழு ஊத்துனாக்கா ஆர்கெஸ்ட்ரா வச்சு கொடுக்குறான், கரகம் ஜோடிக்கிறான், தேர் வச்சு கொடுக்குறான்னு வருவான். விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுனாக்கா 8 அடி 10 அடி செலவு வாங்கி கொடுக்குறான்வா. மற்றபடி பகுத்தறிவையோ போராட்ட குணங்களையும் சொல்லி இந்த ஊர்ல எந்த தலைவரும் அரசியல்ல அதிகாரத்துக்கு வராத காரணத்தினா இந்த ஊருடைய பிரச்சனையை விதானசௌதால பேசுறதுக்கு அருகதை இல்லாம இருக்குது. யோசித்து பாருங்கள், தோழர் டிஎஸ் மணி அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறார், எத்தகைய போராட்டங்களை சந்தித்திருக்கிறார். தலைவர் சிஎம் ஆறுமுகம் அவர்கள் இந்த ஊருக்காக எத்தனை போராட்டங்களை செய்து அவர் அந்த அதிகாரத்திற்கு சென்றிருப்பார். அண்ணன் பக்வாச்சலம் அவர்கள் இந்த பகுதியில அவரு சினிமா தேட்டர்ல வேலை செஞ்சிருந்தா கூட எம்ஜிஆர் மேல பற்று உள்ளதுன்னா, எம்ஜிஆர் பிறந்த நாளோ ஏதோ ஒரு நல்ல காரியம் வரும்போது அவரால் முடிந்த ஒரு சில நல்ல காரியங்கள் இந்த பகுதியில செய்ததுன்னா செஞ்சு அவர் அங்க அதிகாரத்துக்கு வந்தா. ஆனா நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு சின்ன சின்ன சில்லற ஆசைக்காக வேண்டி புது புது தலைவர்கள் பின்னால போனது காரணமா தான் இந்த ஊரு இந்த நிலைமைக்கு ஆளாச்சு. இந்த ஊர்ல போராட்டத்திற்காக போராடிய தலைவர்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு புது புது தலைவர்களை காசு காட்டி ஆசை வார்த்தைகளை சொல்லி ಇಳಿತದனால தான் இந்த ஊருக்கு ನಮ್ಮೆಲ್ಲರ ನಾಯಕರು ಬಿಡುಗಡೆ ಚರಿತ್ರೆಗಳ ಪಕ್ಷದ ಸಂಸ್ಥಾಪಕರು ಹಾಗೂ ರಾಷ್ಟ್ರೀಯ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತಹ ಶ್ರೀಯುತ ತೋಳ್ ತಿರುಮಾವಳವನ್ರವರ ಜನ್ಮ ದಿನೋತ್ಸವದ ಅಂಗವಾಗಿ ಇವತ್ತು ಈ ಕಚೇರಿ ಉದ್ಘಾಟನೆಯನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ತೋಳ್ ತಿರುಮಾವಳವನ್ರವರು ಕೂಡ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಮತ್ತು ನಮ್ಮೆಲ್ಲಾ ಪೂರ್ವಿಕರು ಏನು ಭಗವಾನ್ ಬುದ್ಧರಿಂದ ಹಿಡಿದು ಎಲ್ಲಾ ನಾಯಕರುಗಳು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ವರೆಗೂ ಅವರೆಲ್ಲ ತತ್ವ ಸಿದ್ಧಾಂತಗಳನ್ನು ಅವರು ತನ್ನನ್ನು ತಾನು ಅಳವಡಿಸಿಕೊಂಡು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಬಿಡುಗಡೆ ಚರಿತ್ರೆಗಳ ಪಕ್ಷವನ್ನು ಕೂಡ ನಡೆಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ.
ನಾನು ಮೊದಲು ಯಾವ್ದಾವ್ದೋ ಪಾರ್ಟಿನಲ್ಲಿದ್ದೆ, ಯಾರ್ಯಾರಿಗೋ ಜೈಕಾರ ಹಾಕಿದ್ದೀನಿ, ಯಾರ್ಯಾರಿಗೋ ಘೋಷಣೆಗೆ ಹೋಗಿದ್ದೀನಿ. ಆದರೆ ಅವರೆಲ್ಲ ಸಂದರ್ಭ ಸಾಧಕರು ಮಾತ್ರ ಅನ್ನೋದನ್ನ ನಾನು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಒಂದು ಬರ್ತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಮಾಡಿಕೊಡಲ್ಲ, ಒಂದು ಡೆತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಮಾಡಿಕೊಡಲ್ಲ, ಒಂದು ಕ್ಯಾಸ್ಟ್ ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿರಲ್ಲ. ಅವನು ಬಂದರೆ ಯಾವುದೋ ಹಬ್ಬಕ್ಕೆ ದುಡ್ಡು ಕೊಡೋದು, ಕುಡೀರಿ ಬೀದಿನಲ್ಲಿ ಅಂತೇಳಿ ಅವ್ರಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಎಂಕರೇಜ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ ಕಳಿಸೋದಷ್ಟೇ ಮಾಡಿ ಈ ಓಟುಗಳನ್ನು ಪಡೆಯೋಕ್ಕೆ, ಕೌನ್ಸಿಲರ್ಗಳಾಗೋದಕ್ಕೆ, MLAಗಳಾಗೋದಕ್ಕೆ ಬಂದಿರೋರು ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ತಿರುಮಾವಳವನ್ರವರು ನಿಜವಾಗ್ಲೂ ಅವರ ತ್ಯಾಗ ನಾವು ಹೇಳಲಿಕ್ಕೆ ವರ್ಣಿಸಲು ನಮ್ಮಲ್ಲಿ ಪದಗಳಿಲ್ಲ. ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಹೊಗಳಕ್ಕೆ ವಯಸ್ಸಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ನನ್ನ ಮನಸ್ಸು ಕಾತುರದಿಂದ ಕಾಯ್ತಾ ಇದೆ. ಆದರೆ ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲರೂ ಅಂತಹ ಒಬ್ಬ ಮಹಾನ್ ವ್ಯಕ್ತಿಯ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಅಂಗವಾಗಿ ಈ ಕಚೇರಿ ಉದ್ಘಾಟನೆಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ ಅಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಭಾಗ್ಯವಂತರು, ಪುಣ್ಯವಂತರು. ಆದರೆ ಅವರ ವಿಚಾರಗಳನ್ನು ಕೂಡ ತಿಳ್ಕೊಂಡು ನಾವು ಮುಂದೆ ಸಾಗಬೇಕಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. ಸರ್, ಈಗ ನಾವು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಅಣ್ಣ CM ಆರ್ಮುಗಮ್ಮನ್ ಅವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ವಿಧಾನಸೌಧದ ಮುಂದೆ ಒಂದು ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟ್ಯಾಚ್ಯು ಮಾಡಿದ್ರು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ನ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಓಪನ್ ಮಾಡಿತ್ತು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ. ದಿನೇಶ್ ಗುಂಡೂರಾವ್ ಅವರು ಮಗ ಗುಂಡೂರಾವ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಅಲ್ಲಿ ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ವಿಧಾನಸೌಧ ಮಾಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ CM ಆರ್ಮುಗಮ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಅಲ್ಲಿ ನಮ್ದು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ನ ವಿಧಾನಸೌಧ ಮುಂದೆ ಇಕ್ಕಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಅಂಬೇಡ್ಕರ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕಟ್ಟಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಒಂದು ಕೆರೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕೋಲಾರ ಅಂದ್ರೆ ಪ್ರತಿ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಸರ್ಕಾರ ಅಧಿಕಾರ ಆಫೀಸಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಕೋಲಾರ ಮಣ್ಣು ಅಂದ್ರೆ ನಡುಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕೋಲಾರ ಹೋರಾಟಗಾರರು ಇರೋದೇ ಕೋಲಾರ. ಅದರಿಂದ ಪ್ರತಿ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳೋದು ಕೋಲಾರ ಹೋರಾಟಗಾರರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾವ ಹೋರಾಟಗಾರರು ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ವಾದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಪ್ರತಿ ಒಂದು ಕಚೇರಿಯಲ್ಲಿ ವಿಧಾನಸೌಧದಲ್ಲಿ 70% ಇರೋದು ಕೋಲಾರ ಮಣ್ಣೆ. ಕೋಲಾರಲ್ಲಿ ದಿನ ಬೆಂಗಳೂರು ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸರ್ಕಾರ ವಿಧಾನಸೌಧದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರೋದು 60% ವಿಧಾನಸೌಧದಲ್ಲಿ ಕೋಲಾರವರೇ ಇರೋದು. ಯಾವ ಆಫೀಸಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಕೋಲಾರ ಅಂತಾನೆ ಇರೋದು. ಬಟ್ ಅವ್ರು ತೋರ್ಕೊಳಲ್ಲ. ನಾನು ಕೋಲಾರ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. ಬಟ್ ನಾಚಿಕೆ ಆಗಂತ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ನಾನು ಹೇಳ್ತಾರೆ ಕೋಲಾರ ಅಂತ ಹೇಳ್ರಿ, ಯಾಕೆ ಬೇಜಾರು ಬಿಟ್ಟರೆ ಅನ್ನೋ ಈ ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಾವು ಕೋಲಾರ ಮಣ್ಣು ಹೋರಾಟಗಾರ ಅಂತಾನೆ ನಾವು ವಾದ ಮಾಡಿರೋದು. ಕೋಲಾರ ಅಂದ್ರೆ ಇವನು ಹೋರಾಟದ ಕೋಲಾರ ಇರ್ಬೋದು ಅಂತ ಹೇಳೋದು. ಜಡ್ಜ್ಗಳಿದ್ದಾರೆ, ಎಷ್ಟೋ ಅಧಿಕಾರಿಗಳು, ಜಿಲ್ಲಾ IAS ಆಫೀಸರ್, IPS ಎಲ್ಲ ತಹಸೀಲ್ದಾರ್ ಇರ್ತಾರೆ. ಇದ್ರೂ ಅವರು ಕೋಲಾರ ಅಂತ ಹೇಳೋದಲ್ಲ, ನಾವು ಕರ್ನಾಟಕ ಅವರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಾನು ಹೇಳೋದು ಕೋಲಾರ ಅಂತ ಹೇಳೋದು ನಾಚಿಕೆರ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. ಈಗ ನಾನು ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡಲ್ಲ. ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಈಗ ನಮ್ಮ ಮಧ್ಯ ಮಾತಾಡೋದು ನಮ್ಮ MP ಆಗಿರಲಿಲ್ಲ ಮುನ್ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಹೋರಾಟ ಮಾಡ್ಕೊಂಡಿತ್ತು. ಅವಾಗ MP ಆಗಿದ್ರು. MP ಆಗ ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಹೋರಾಟ ನಾವು ದಾರಿ ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಮುನ್ಸ್ವಾಮಿ ಅವರಿಗೆ ಈ ಕರ್ನಾಟಕ ಜನಾಂದೋಲನ ಸಂಘಟನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಇದ್ದು ಅವಾಗ MP ಅವರಾಗಿದ್ದು. ಒಂದೊಂದ್ ಕಡೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋರಾಟ ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮಾಡ್ತಿದ್ವಿ. ಈಗ ಲಾಸ್ಟ್ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಈಗ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಕೋಲಾರದಿಂದನೇ ಆರಂಭ ಆಗಿದೆ ಹೋರಾಟಗಾರರು. ಅದರಿಂದ ಅಣ್ಣ ಜೊತೆಗೆ ಸೇವಕೇಂದ್ರ ಅಣ್ಣ ತೋಲ್ ತಿರುಮಾಲನ್ನ ಕರೆದು KGF ಅಲ್ಲಿ ಕರೆದು KGF ಏನೇನು ಕಷ್ಟ ಸುಖ ಇದೆ ಒಂದು ಹೋರಾಟ ಮಾಡಿ KGF ಅಲ್ಲಿ ಕರೆಸ್ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೆ ಒಂದು ಹೋರಾಟ ಮಾಡೋಣ. ಇವಾಗ ನಾವು ಎಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ವಿ, ಇದರಿಂದ ನಾವು ಮುಂದೆ ಹೆಚ್ಚಿಗೆ ಜಾಸ್ತಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಕಡೆ ಹೋಗಿ ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾಡೋಣ. ಫಸ್ಟ್ KGF ಅಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ ಮಾಡೋಣ ಈ ಮೈನ್ಸ್ ಪರವಾಗಿ. ಎರಡನೇದು ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಮಾಡೋಣ, ಕರ್ನಾಟಕ ಬೆಂಗಳೂರು ಮಾಡೋಣ, ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಡೆಲ್ಲಿಯಲ್ಲಿ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಎರಡು ಮಾತಾಡ್ಬಿಡ್ತೀನಿ. எல்லோரும் எங்க கூட எல்லா தலைவரும் கோஆபரேட் பண்ணி வந்ததுக்காக எல்லோருக்கும் நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.